அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாருக்கும் இன்றைக்கி தேவை. ஆனால் அந்த மியூச்சுவல் ஃபண்டில் எந்த மாதிரி ரிஸ்க் ஒருத்தர் எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு தனிநபர் வந்து அவங்களுடைய ரிஸ்க் டேக்கிங் கேப்பபிலிட்டியை புரிஞ்சு தான் அவங்க வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் காலை எடுக்கணும். அவங்க சில பேர் வந்து 1 வருஷம் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பீரியடு, 2 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பீரியடு இருப்பாங்க. அவங்க போய் ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது வந்து கரெக்டான விஷயம் கிடையாது. ஸோ அதை வந்து ஒரு அட்வைசர்கிட்ட போனாங்கன்னா அவங்க அட்வைசர் வந்து அவங்களுடைய எவ்வளோ காலம் அவங்க முதலீடு பண்ண போகிறாங்க, எவ்வளோ காலம் அவங்க வச்சுக்க போகிறாங்க, எவ்வளவு கீழே வந்து அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி அவங்களுடைய ரிஸ்க் டேக்கிங் கேப்பபிலிட்டிலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு சொல்யூஷனை கொடுப்பாங்க. அதாவது மியூச்சுவல் ஃபண்டுனாலே எல்லாருமே ரிஸ்க் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் மியூச்சுவல் ஃபண்டில் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டு மட்டும்தான் ரிஸ்க். இப்போ மற்றதெல்லாம் இப்போ டெட் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் கோல்டே மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதனால் மற்ற அசெட் கிளாஸஸ்லாம் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருடைய தேவைக்கு ஏற்ப நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணோம்னா அது வந்து அந்த டிசிஷன் வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு குறைஞ்சபட்சம் 3லேருந்து 4 வருஷம் வந்து ஒருத்தர் எனக்கு அந்த பணம் தேவையில்லை, நான் சிறுக சிறுக நான் மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறேன், இல்லை கையில் கிடைக்கும் போது நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் ஒரு வீடு வாங்குறதுக்கு எனக்கு ஒரு இனிஷியல் அமௌண்ட் கட்டுறதுக்கு ஒரு 10-15 லட்ச ரூபா எனக்கு வேணும், அதுக்கு நான் பில்ட் பண்ணுறேன், இந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க பண்ணாங்கன்னா அது கரெக்டாக இருக்கும்.